அதில் பாருங்க, துலாம் ராசியை வந்து குரு பார்க்குறார் 9ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல சனி இருக்கிறார், 5ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல கேது. இது வந்து பாத கிரகம், எந்த ஒரு மாற்றமும் பிப்ரவரி மாதம் இல்லை. ஆனால் மாதத்தின் 2வது வாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாகிய சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு போய் குரு பார்வை பெறுகிறார். அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதே சமயத்தில் புதன், சூரியன், செவ்வாய் எல்லாமே 4லேருந்து 5க்கு மாறுவது பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. ஸோ பிப்ரவரி மாதம் 2வது வாரத்திலிருந்து நல்ல மாற்றங்கள். எது மாற மாற்றங்கள்? நம்ம என்ன முயற்சிகள் செய்தோமோ கடந்த 6 மாதமாக, 4-5 மாதமாக, எது மாற ஒரு அமைப்பை நாம் செய்து கொண்டு, எது மாற முயற்சிகள் நம்ம செய்து கொண்டிருந்தோமோ அந்த மாதிரி முயற்சிகள் வந்து கொஞ்சம் பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. கொஞ்சம் டக்குன்னு கிளிக் ஆயிடுச்சுங்க. அது எது மாதிரி ஒரு 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 வேலை விஷயமா இருந்தாலும் சரி, உறவுகள் விஷயத்தில் ஒரு காதல் கை கூடுற விஷயமா இருந்தாலும் சரி, பணம் வரவேண்டிய பணம் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, குழந்தைகள் பேரு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் சரி, குரு செவ்வாயை பார்த்து 6ஆம் இடம் 5ஆம் இடத்துல இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும் பொழுது ராகுவை குரு பார்ப்பது ரொம்ப நல்லது.